ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி ஆப் மூலமாக ட்ரெயின் டிக்கெட், அதாவது கன்ஃபார்ம் ஆன டிக்கெட்டை எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது, அப்படி கேன்சல் பண்ண அப்புறம் ரீஃபண்ட் எவ்வளோ வரும், எவ்வளோ டேஸுக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிறத பற்றி லைவ் ப்ரூஃபாக இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்டேட் வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பார்ட் டைம் ஜாப்பை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஜாப்பில் நீங்கள் மினிமமாக 6Kலேருந்து 10K வரை மினிமம் இன்கம்மாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் மந்த்லி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்பவே அதிகமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, நோ இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ₹1 கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏர்ன் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலும் ₹1 கூட கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ ஜாயினிங் தான், ஓகேங்களா. மூணாவது, எந்தெந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீயாகவே வந்து டெய்லி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா 18 above வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்ட் டைம், ஃபுல் டைம் 2 டைமாகவும் நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம். இதில் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர், ஹவுஸ் ஒய்ஃப், ஆல்ரெடி நீங்கள் வந்து எங்கேயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இது ஒரு பார்ட் டைமாக எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிட்டு டேரெக்டாக அட்மினை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலனா எல்லாத்துக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அதை கொண்டு அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ நான் உள்ள என்னோட பின்னை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்த உடனே இப்போ என்னோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போடுற மூலமாக நான் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். ஓடிபி வெரிஃபிகேஷன் போய்ட்டு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு 4 டிஜிட் நம்பர் ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த 4 டிஜிட் நம்பரை 6 டிஜிட் இருக்குது. 6 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ண உடனே நான் வந்து வெரிஃபை ஓடிபின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். கொடுத்த உடனே ரெண்டாவதாக மை புக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன புக்கிங்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் எல்லாம் ஷோ ஆகும். அப்கமிங் கம்ப்ளீட்டட்னு இருக்கும். அப்கமிங்கில் நம்ம ரீசெண்டாக புக் பண்ண ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா என்ன பேசஞ்சர், யார் போகிறா, எவ்வளோ டிக்கெட்டு, எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் வர, அவங்களோட பிஎன்ஆர் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி, அவங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ரைட் ஹேண்ட் சைடில் 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணோன்னா கேன்சல் டிக்கெட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோன்னா எந்த பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதில் நீங்கள் ஒரே டிக்கெட்டில் 6 பேருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து அவங்களோட நேமை வந்து பர்டிகுலராக இவங்க தான் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒருத்தருக்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களோட நேம் மட்டும் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கேன்சல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடும். கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது நீங்கள் வந்து எப்போ கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து கேன்சல் பண்ண முடியும். இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சார்ட் நாட் ப்ரிப்பேர்டுன்னு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும். ஃபைனல் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ண முடியாது, ஓகேங்களா. கேன்சல் பண்ண உடனே இப்போ நம்மளுக்கு ஒரு இமெயில் வந்து வந்திருக்கும். ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இதெல்லாம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்த பிஎன்ஆருக்குள்ளே ரெக்வஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு டெபிட் ஆகும் அப்படிங்கிறதையும், அதாவது கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ₹125 வந்து கிரெடிட் ஆகும் ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான இமெயிலுமே வந்துருக்குது, ஓகேங்களா. மெயிலில் வந்து நம்ம கேன்சல் பண்ணோடனே மெயில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து 5ஆம் தேதி, அதுக்கப்புறம் 6, 7, 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துருந்து. அதையும் வந்து பார்க்கலாம். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம வந்து இந்த பேஜ் ஒன்று ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும், இல்லைனா பேக் வந்துட்டு அகைன் ஃபஸ்ட்லேருந்து உள்ளே போய் பார்க்கணும். இப்போ நம்மளோட டிக்கெட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேன்சல் அப்படின்னு ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். இது மூலமாக நம்மளோட டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு. இனிமேல் ஒரு 2 நாள் கழிச்சு 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வரும். அந்த மெயில் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ரீஃபண்ட் மெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டைட்டிலோட அந்த சப்ஜெக்டோட வந்துருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ₹175 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன டேட்டில் வந்து புக் பண்ணீங்க, என்ன டேட்டில் வந்து கேன்சல் பண்ணீங்க, ரீஃபண்ட் என்றைக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் எல்லாமே இந்த மெயிலில் வந்துருக்கும். இல்லை உங்களோட பிஎன்ஆர் நம்பர் கொண்டு வரும். இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் உங்களோட அமௌண்ட் எவ்வளோ வந்து கிரெடிட் ஆச்சு, அதாவது டெபிட் ஆச்சு. அதாவது டிக்கெட் போடும்போது எவ்வளோ, எனக்கு 240 சம்திங் வந்துச்சு டிக்கெட் போடும்போது. பட் ரீஃபண்ட் பார்த்திங்கன்னா ₹175 வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எடுத்தாங்களோ அதிலேருந்து ஒரு 60% பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆகும். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் என்ன பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் அமௌண்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது தான். ரீஃபண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா
5 இல்லைனா 6 ஆர் 7 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டுக்கு. நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3 to 4 பிஸ்னஸ் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? பை.